என்னது? ஒரே ஒரு பேஷண்டா? 1x200 = 200. இந்த 200 நர்ஸு கொடுக்கவே சரியாயிடுமே. என்ன பண்றது? சரி பாப்போம். ஏம்மா இம்மதின்னு ஒரு பேராம்மா? ஹலோ நர்ஸ், உள்ள வாங்க. வெளியில போய் எத்தனை பேஷண்ட் வந்திருக்காங்க பாருங்க. உங்களுக்கு தெரியும்ல, ஐ எம் வெரி பிஸி. ஓகே டாக்டர், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். எத்தனை பேர் இருக்காங்க டாக்டர்? ஒரே ஒரு பேஷண்ட் தான் இருக்காங்க. என்னது? ஒரே ஒரு பேஷண்டா? 1x200 = 200. இந்த 200 நர்ஸு கொடுக்கவே சரியாயிடுமே. என்ன பண்றது? சரி பாப்போம். சரி அவங்கள நான் வாட சொல்றப்ப உள்ள வாட சொல்லுங்க. ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் பேஷண்ட். என்னது நெக்ஸ்ட் பேஷண்டா? டாக்டர் இருக்குது ஒரே ஒருத்தர் தான். ஐ நோ, வாட சொல்லுங்க. ஓகே டாக்டர். கொஞ்சம் பில்டப் பண்ணலான்னு பார்த்தா இந்த நர்ஸு விட மாட்டா போலயே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. தேங்க்யூ சிஸ்டர். மே கமிங் டாக்டர்? எஸ் கமின். வாங்க. உங்க பேர் என்ன? நிம்மதி டாக்டர். என்னது நிம்மதியா? உங்க பேர் என்னம்மா? பேரு தான் டாக்டர் நிம்மதி. ஏம்மா இம்மதின்னு ஒரு பேராம்மா? ஆமா டாக்டர், என்ன பண்றது, வீட்ல அப்படிதான் வச்சிருக்காங்க. சரி சொல்லுங்க, உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? ஐ எம் வெரி பிஸி, யூ நோ. என்னது பிஸியா? சரி விடுங்க டாக்டர், நான் போய் வேற டாக்டர் பாத்துக்கிறேன். டாக்டர் இருக்கிற ஒரு பேஷண்டே விட்டுருவாரு போலயே. இன்னைக்கு பேட்டா கிடைக்குமா? மேடம் இருங்க, பிஸி தான், ஆனா இப்போ கொஞ்சம் டைம் இருக்கு. சொல்லுங்க, உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? அதை எப்படி டாக்டர் நான் என் வாயால சொல்லுவேன்? பின்ன அதுக்காக வாடகைக்கா வாய் வாங்கி சொல்ல முடியும்? சொல்லுங்கம்மா. உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல டாக்டர், மனசுதான் சரியில்லை. மனசுக்கு என்ன பண்ணுது? அடிக்கடி படன்னு வருது, அடிக்கடி ஷாக் ஆகுது, ஒரே டென்ஷனா இருக்கு டாக்டர். என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க தான் டாக்டர் இதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. நான் என்ன கவர்மெண்ட் பஸ்ஸா ஓட்டுறேன் வழி சொல்றதுக்கு? டாக்டர் என்னாச்சு? ஒன்னும் இல்ல, உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நர்ஸ் வாங்க, உங்களை உங்ககிட்ட ஓய் எக்ஸ்ரே இசிஜி எக்கோ எம்ஆர்ஐ பெட்டர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரிப்போர்ட்டோட வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க. ஓகே டாக்டர். மேடம் வாங்க போலாம். நர்ஸ் இருங்க, என்ன டாக்டர் இவ்வளவு டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காரு, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? அங்க ஒரு 1500, இங்க ஒரு 2500, இதுல ஒரு 800, அதுல ஒரு 200, டாக்டருக்கு ஒரு 200, எனக்கு ஒரு 200, அப்படி இப்படி பார்த்தா ரவுண்டா 5400 வரும் போலயே. 5400 மேடம். என்னது 5400? டாக்டர் என்கிட்ட வெறும் 100 ரூபா தான் இருக்கு. உங்க ஃபீஸே 100 ரூபா தான் வெளியில வாட்ச்மேன் சொன்னா. அதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கவே வந்தேன் டாக்டர். ஆஹா, பேஷண்ட வர வைக்க நாம தானே அப்படி சொல்ல சொன்னோம். டாக்டர் நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது டெஸ்ட் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்ப சிம்பிளா ஏதாவது பார்த்து பண்ணுங்க டாக்டர். ஓகே மேடம், உங்களுக்காக பண்றேன். என்னங்க? என்ன டாக்டர் இது? டிவி சீரியல் பார்க்காதீங்கன்னு எழுதிருக்கீங்க. ஆமா, டிவி சீரியல் பாக்கறதுனாலதான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வருது. இனிமே பார்க்காதீங்க. டாக்டர் சீரியல் பார்க்காம அப்ப நான் வேற என்னதான் பாக்குறது? அதான் யூடியூப்ல பப்பு ஆதின்னு ஒரு சேனல் இருக்காமே, அதுல ஒரு குட்டி பொண்ணு நல்லா நடிக்குதாமே, அத பாருங்க, எந்த வியாதியும் வராது. ஓ அப்படியா? சரிங்க டாக்டர், நான் இப்பவே போய் பாக்குறேன். மேடம் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா டாக்டர், கண்டிப்பா. நர்ஸ் நெக்ஸ்ட் யார் இருக்கா? நான் தான் டாக்டர் இருக்கேன். உங்ககிட்ட வேலை பார்த்து சம்பளமே இல்லாம வேஸ்டாவே ஆயிட்டேன். நர்ஸ், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு
சத்தமா பேசிட்டு இருக்கீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா மேல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.